ஆமாட்டி, இன்னைக்கு அவ ஆத்தா அங்க கிடந்துதான் வந்தா. இந்த வீடாத்தான் இருக்கும்னு நினைக்கேன். இரு, எதுக்கும் கொஞ்ச நேரம் பாப்போம். இந்த நெட்டவழியும் ரம்யா வந்துடட்டும். இக்கா அவளும் வரட்டும். வா, நம்ம முதல்ல போய் பாப்போம். இட்டி கொஞ்சம் பொறுமையா இரு. வேற யார் வீடா இருந்தா வராடுவலான்னு பாப்போம். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்கு. என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாது. வாக்கா, முதல்ல போய் பாப்போம். வேற யார் வீடா இருந்தா கேப்போம். இங்கதான் எங்கேயாவது இருக்கும். வா. சரிடி, நட. இவ்வளவு வேற ஆளையே காணும். எம்பிட்டு நேரம் ஆகுது. ஒரு இடத்துக்கு வர சொன்னா நேர காலத்தோட வர மாட்டாளுவோ. இக்கா அவளும் வரட்டும். நீ வா, முதல்ல நம்ம போய் பாப்போம். சரி நட. எனக்கு ஆத்திரமா தான் வருது. இக்கா நல்ல காரியம் பண்ணக்கா. நீ போனது எம்பிட்டு நல்லதா போச்சு பத்தியா? இல்லனா இந்த ராதா எங்க புருஷனோட வீட்டுக்கு வந்திருப்பா. இன்னும் அந்த பொண்ணுகிட்ட தான் மீதி வாங்கிட்டு உட்கார்ந்துருப்பா. ஏடி, உனக்கு உன் அக்காவை பத்தி என்ன தெரியும்? நீ உன் அக்காவை புரிஞ்சுக்கிட்டது இப்படிதானா? மாவா அதெல்லாம் சந்தோஷமா இருப்பா. நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற? இக்கா மாப்பிள்ளை இங்க இருக்கும்போது மாப்பிள்ளைய அந்த வீட்டுக்கு போவே விடக்கூடாதுக்கா. நல்ல கறியும் மீனுமா ஆக்கி போடணும். கடனை உடனே வாங்கியாது நல்லா செய்யணும்க்கா. அப்பதான் அந்த ஆளுக்கு அவர் பொண்டாட்டி நினைப்பே வராது. ஆமாட்டி, நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. அவளுக்கு கூரையே கிடையாது. அவளை கூப்பிட்டு பேசு. எப்படியாது மாப்பிள்ளைய கைக்குள்ள போட்டுக்க சொல்லு. இந்த இடத்த விட்டு அவர் போகவே கூடாது. பொண்டாட்டி பிள்ளைய நினைப்பே வராத மாதிரி பண்ண சொல்லு. அவளுக்கு அறிவே கிடையாதுக்கா. அவளுக்கு எங்க நான் சொல்றது கேக்குறா? நீ தான் அவளை கூட்டி வச்சு பேசு. நான் பாத்துக்கிறேன்டி, நீ எதுக்கு கவலைப்படுத? அந்த பொண்ணு நினைப்பே வராத மாதிரி பண்ணிடுவோம். எக்கா, நான் அப்போ மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரட்டா? ஆமாட்டி, நல்ல கறியும் மீனுமா ஆக்கி போடணும். ஆட்டுக்கால் எலும்பு இருந்தா வாங்கிக்கோ. சூப் வச்சு கொடுக்கணும். நல்லா போய் வாங்கிட்டு வா. சரிக்கா. பத்தியாட்டி, எலும்பு வாங்கி சூப்பு போட்டு கொடுக்க போறாளுவலா? என்னத்துக்கு வெளியே போய் எலும்பு வாங்கணும்? உங்க 2 பேர் எலும்பை எடுத்து சூப்பு போட்டுற வேண்டியதான். ஆமாக்கா, இவ்வளோ எலும்பை இன்னைக்கு முறிச்சு சூப்பு போடுறனா இல்லையான்னு பாரு. எக்கா, மருமகாரன் வீட்டுக்கு வந்திருக்கான். மாமியா 2 பேரும் அவ்வளோ ட்ரெஸ்ஸை பத்தியா வயசுக்கு தக்கனையா போட்டுட்டு அலைதாளுவோ. வேற இவ்வளோல எப்படி இருந்தா மவாக்காரி எப்படி இருப்பா? இப்ப எதுக்கு எல்லாரும் கூட்டமா இங்க வந்திருக்கீங்க? எங்க வீட்டுல நாங்க என்னமும் ட்ரெஸ் போடுவோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதை கேட்கறதுக்கு தான் இங்க வந்தீங்களோ? சி, என்ன பொம்பளை நீ? கொஞ்சம் கூட சூடு சொரண வெக்கம் எதுவும் கிடையாது. அவ அங்க ஆஸ்பத்திரியில சாவ கிடக்கா. ஓ மவாக்காரி அவ புருஷனை இழுத்துட்டு வந்து இங்க வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. நீ அந்த மருமகனுக்கு போய் கறியும் மீனும் எடுத்துட்டு வர போவ. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பியே? என்ன பேச்சு பேசுறீங்க? கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம. உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? அந்த ஆளு என் மவளுக்கும் தாலி கட்டியிருக்காரு. வரவு என் மவளுக்கும் புருஷன் தானே. அதனாலதான் என் மவ இங்க வந்திருக்கா. என் மவளை அவ அடிப்பாளோ? அதை கேட்க மாட்டியே. இங்க வந்து பஞ்சாயத்து பண்ண வந்துட்டியே. அவ போட்ட பிச்சையில தான் உன் மவ இன்னைக்கு புருஷனோட இங்க வந்திருக்கா. முதல்ல அத புரிஞ்சுக்கோ. அவ மட்டும் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தானா புருஷக்காரனையும் உன் மவளையும் இன்னைக்கு களி தின்ன செயலுக்கு அனுப்பியிருக்கலாம். சொன்னா கேட்டாளா? அன்னைக்கே அவனை செயலில் தள்ளுண்டி இந்த வாழ்க்கை வேண்டான்னு உன் மவ அவ போட்ட பிச்சையை மறந்துட்டு இங்க புருஷனை இழுத்துட்டு வந்திருக்கானே. எவ்வளவு திமிர் இருந்தா இதை பண்ணிருப்பா. இவகிட்ட என்னக்கா பேச்சு? வாக்கா, அவளை எங்கன்னு பாரு. 2 பேரையும் மூஞ்சி மோரையெல்லாம் பேப்போம். என்ன பேச்சு பேசுறீங்க? அவ இங்கெல்லாம் இல்ல. அவ வெளியே போயிருக்கா. அத நாங்க பாத்துக்கிறோம். நீ உன் வேலையை பார்த்துட்டு இங்கேயே இரு. கிளம்பு கட்டி, அங்க ரூம்ல போய் பாருங்க. சொன்னா கேளுங்க, அவ அங்கெல்லாம் இல்ல. இக்கா, அவ அங்கதாக்கா இருக்கா. இவ்வளவு 2 பேரும் பதற பார்த்தாலே தெரியல. இக்கா வாக்கா, நான் உங்களை போக விட மாட்டேன். உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து சும்மா விடுறேன். 2 பேரும் பேசாம வாயை மூடிக்கிட்டு இங்க இருங்க. இல்ல அவளுக்கு உளுற மிதி உங்களுக்கும் உழுவும். நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்னா இல்லையான்னு பாரு. ஏடி கதையை கேட்டீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாளாம். கம்ப்ளைண்ட் என்ன பாக்குற? முதல்ல அதை செய். எனக்கும் வேலை மிச்சம். என்னன்னு பாக்குறியா? பொண்டாட்டி இருக்கும்போது ஓ மாவா அவ புருஷனை இழுத்து தாலியை கட்டியிருக்கல்ல, அதனால ஓ மாவளை தான் முதல்ல உள்ள தூக்கி வைப்பான். போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடு போ. வந்துட்டா பெருசா. நடங்கட்டி போய் பாப்போம். இக்கா, என்னக்கா செய்யறது? இப்படிட்டு இவளுக்கு வீடு தெரிஞ்சிச்சு. எல்லாவளும் ஒரு கூட்டமா வந்திருக்காளுவளே. என்ன பண்ண முடியும்? பொறு பாப்போம். இக்கா, அப்ப போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதா? ஆமாட்டி, அறிவு கட்டவளே. அவ பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போதே உன் மவ கழுத்துல அவன் தாலி கட்டியிருக்கானே. 2 பேரையும் முடிச்சு உள்ள வச்சிருவான். அது தெரியாம நான் பேசாட்டி உளறி தொலைச்சிட்டேன். கம்மனி இரு,
அவளோடய வந்துட்டு போவாளுவோம். என்ன காலையிலே ரொமான்ஸா? நீ எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா பொன்னி? உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? என்னம்மா, ஏன் திடீர்னு முறைக்கிற? என்னாச்சு? போங்க, என்கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கு எப்பவும் அவ நினைப்புதான். என்னாச்சு? எதுக்கு திடீர்னு அவ நினைப்புங்கிற? நான் எங்க அவளை நினைச்சேன்? பின்ன இப்ப என்ன சொன்னீங்க? எம்பிட்டு அழகா இருக்க பொன்னி அப்படித்தானே சொன்னீங்க? ஐயோ, அப்படியா சொன்னேன்? இல்லையே, ராதான் தானே சொன்னேன். பேசாதீங்க, கேட்ட எனக்கு தெரியாது. ஏன் இப்படி மாத்தி பேசுறீங்க? நீங்க இப்ப பொன்னின்னு தான் சொன்னீங்க. உங்களுக்கு எப்பவும் பொன்னி நினைப்புதான். ராதா, அவளை பத்தி பேசாத. நான் அவளை நினைக்கலாம் இல்ல, ஏதோ வாய் தவறி வார்த்தை வந்திருக்கும். நான் எப்பவும் ஒன்னேதான் நினைச்சிட்டு இருக்கேன். அவளை பத்தி பேசாத. அவளை கண்டாலே எரிச்சலா வருது. இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். திரும்பவும் அவ பேரை கூட எடுக்காத ப்ளீஸ் ராதா, என்ன புரிஞ்சுக்கோ. சிரிமா, சிரி. சாரி, இனிமே அவளை பத்தி பேசவே கூடாது, சரியா? ப்ராமிஸ். ப்ராமிஸ். ஏங்க, நம்ம படத்துக்கு போவோமா? போவோம். சொல்லு, உனக்கு என்ன படத்துக்கு போகணும்? சாப்பிட்டுட்டு மத்தியானமா ஏதாவது ஒரு படத்துக்கு போவோம். நல்ல லவ் ஸ்டோரியா போகணுங்க. போயிட்டா போச்சு, வேற என்ன வேணும் உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். படத்துக்கு கூட்டிட்டு போங்க, சரியா? சரிம்மா, போவோம். பத்தியாட்டி எப்படி கொஞ்சிக்கிட்டு நிக்கிறானே. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி அவளை கொஞ்சிருப்பானா? அவனை அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கா. அங்க பொண்டாட்டிக்காரி ஆஸ்பத்திரியில சாக கிடக்கா. இவன் சின்ன பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து இங்கே நின்னுகிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு திரியிறானே. இவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த காரியத்தை பண்ணிருப்பான். அக்கா, அவதான் என்னைய அடிச்சு வரட்டுனா நான் அதான் வந்துட்டேன். அவளுக்கு என்னாச்சு இப்போ? என்ன, எதுக்கு ஆஸ்பத்திரியில இருக்கா? என்னாச்சு சொல்லுங்க. வாய மூடு, வெக்கம் கட்டவனே. அங்க உன் பொண்டாட்டி சாவ கிடக்கா. உனக்கு இவளை கூட்டிட்டு வந்து இங்க வந்து படத்துக்கு போகணும், ஊர் சுத்த போகணும். எவ்வளவு இருக்கு அங்க. உனக்கு ஒரு புள்ள இருக்கு, அதையும் மறந்துட்டு கட்டண பொண்டாட்டிய மறந்துட்டு இவ கூட நீ சுத்திக்கிட்டு திரிவியோ? உன்னையெல்லாம் உசுரோடவே விடக்கூடாது. என்னக்கா பாத்துக்கிட்டு இருக்க? முதல்ல வேணும் அப்படியே தூக்கி போட்டு மிதி. அங்க பின்னாடி ஒருத்தி நிக்கல, அவளையும் தூக்கி போட்டு மிதி. அப்பதான் அடங்குவாவும். ஏங்க, அவங்க பேச்ச நீங்க எதுக்கு கேக்குறீங்க? அவதான் நம்ம ரெண்டு பேத்தையும் வீட்டை விட்டு வரட்டுனா அவ நல்லா தான் இருப்பா. இவங்க சும்மா எல்லாரும் சேர்ந்து டிராமா போடுறாங்க. உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போவதுக்காக ஐடியா பண்ணி வந்திருக்காங்க. அவ ஆஸ்பத்திரியில இருக்க மாட்டா, ஒண்ணு இருக்க மாட்டா. அவ அந்த ஆட்டம் ஆடிட்டு எப்படி ஆஸ்பத்திரியில இருப்பா? அவ டிராமா போடுறாளா? எவ்வளவு திமிர் இருந்தா அவளை பத்தி நீ தப்பா பேசுவ? அக்கா, நிப்பாட்டுங்கக்கா. அவளை எதுக்கு அடிக்கிறீங்க? கூட நாலு மிதி மிதி. அவளை அடிக்க கூடாது, இவனை தான் சாத்தணும். மரியாதையா கிளம்பு, எங்க கூட கிளம்பி வர்ற. அவ ஆஸ்பத்திரியில இருக்கா. எவ்வளவு திமிர் இருந்தா ரெண்டு பேரும் அவளை அங்க அழ விட்டுட்டு நீங்க இங்க வந்திருப்பியே. அவ அன்னைக்கே உங்ககிட்ட சத்தியம் வாங்கி தானே கூட்டிட்டு போனா. எவ்வளவு இருக்கு உனக்கு? இக்கா, அவதான் சண்டை போட்டாக்கா. நாங்கெல்லாம் சண்டை போடுறோம். அவ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. வீட்டுல நிம்மதியாவே இருக்க விட மாட்டுக்கா. அவ என்னன்னாலும் பண்ணுவா, நீ அடங்கிதான் கிடக்கணும். ஏன்னா நீ தப்பு பண்ணிருக்க. பண்றதையும் பண்ணிட்டு அவளை ஆஸ்பத்திரியில கொண்டு கடத்திட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருப்பியே. அதுக்கு உங்க மாமியாரும் ஒத்து ஒதுக்கிட்டு இருக்காளுவோ. அப்ப எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? இக்கா, புரியாம பேசுறியே. மருமவன் தான் என்னைய அடிச்சான். நான் அதனாலதான் கோபத்துல வந்தேன். பிறகு அடிக்காம என்ன கொஞ்சமா செய்வா? இவ அவளை அடிக்கிறதுக்கு கை ஓங்கியிருக்கா. பின்ன நல்ல நாலு சாத்த தான் செய்வான். நீரு இவளுக்கு ஏண்டுக்கிட்டு அவளை அடிக்கிறதுக்கு கை ஓங்கிருக்கீரு. அப்ப எவ்வளவு இருக்கு? அத்தக்காரி அடி வாங்குறத பார்த்துட்டு அவன் சும்மா இருப்பானோ? அதான் உமரை போட்டு சாத்தி இருக்கான். உமர் மரியாதையே நீரே கெடுத்துக்கிட்டேரு. அதுக்கு நாங்க என்ன செய்யறது? இப்ப அவ ஆஸ்பத்திரியில கிடக்கா. கிளம்புங்க. என்ன பாக்குற? இவ்வளவு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். கிளம்பு முதல்ல. அவ ஆஸ்பத்திரியில இருக்கா, அவளை போய் பாரு. அதை விட்டுட்டு இவளை கொஞ்சிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. சரி வாங்க போவோம். நீங்க போங்க, நான் ராதாட்ட சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அதான் நாங்க இருக்கிறோம்ல, சொல்லியாச்சுல. கிளம்பு. நீ கிளம்பு, நாங்க வாரோம். போய் ரோட்ல நின்னு நாங்க வாரோம். என்ன பாக்குற? அடுத்து பூசனை இழுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருந்தா இதுதான் நடக்கும். பதிலுக்கு பதில் பேசுவியே. இப்ப என்ன வாயடைச்சு போய் நிக்கிற? அவ என்னதான் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி. கூப்பிட்ட உடனே போறான் பத்தியா? அதுதான் அவ புருஷன். அவர் வருவார் என்னை தேடி. வருவான். என்னைக்கா இருந்தாலும் நீ ரெண்டாவது தான். அத மறந்துடாத. அவ ஊரு கூடி தாலி வாங்கிக்கிட்டவா
அவதான் மொத பொண்டாட்டி. நீ யாருக்கும் தெரியாம நீங்க 2 பேரும் சேர்ந்து தாலி கட்டிக்கிட்டா அந்த கல்யாணம் செல்லுமாக்கும். என்னதான் இருந்தாலும் அவளுக்கு தான் எல்லா உரிமையும். இந்த ஓடுறான் பாரு, அவன் பிள்ளையும் விட்டு கொடுக்க மாட்டான், பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க மாட்டான். நீ அதை புரிஞ்சு நடந்துக்க. இவகிட்ட என்னக்கா பேச்சு? வாக்கா நம்ம போவோம். என்ன கோபம் வருதா? வரத்தான் செய்யும். ஆனா என்ன செய்யறது? என்னதான் இருந்தாலும் அவ தாலி கட்டிக்கிட்டவா, அவ கட்டின பொண்டாட்டி தான். நீ சும்மா வந்து ஒட்டுக்கு இருந்தவா தானே. அதனால அவளுக்கு கிடைக்கிற உரிமை உனக்கு கிடைக்காது. என்னதான் இருந்தாலும் நீ வேஸ்ட் தான். நல்லா யோசிச்சுக்கோ. அவளுக்கு கிடைக்கிற உரிமை உனக்கு எப்பவுமே கிடைக்காது பாத்துக்க. நீ செகண்ட். அத புரிஞ்சு நடந்துக்கோ. வரட்டா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ கிளம்புக்கா, நாம போவோம். வந்த வேலை முடிஞ்சிட்டு. பொன்னி, உன்னை விடவே மாட்டேன்டி. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு எதிரி நீதான். எல்லாவளையும் தூண்டியா விட்டுருக்க இருக்கு உனக்கு. ராதா ராதா, பேசாம போமா. எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பேசாம போயிரு பாத்துக்க. பொங்க போதுமா? இவ பொங்க போது கொல்ல விடணும். ஒருத்தியும் வந்திருக்காள பாருமா. ஒரு 2 பேரும் இன்னும் தூங்கிட்டு இருக்கா. பொங்க போது உங்க அப்பாவையும் காணோம். எங்க எல்லாரும் லேட்டா தான் வருவாவோ, சீக்கிரம் வர மாட்டாவோ. ஆமாக்கா, எல்லார் வீட்லயும் பொங்கல் விட்டுட்டாங்க. சீக்கிரங்கா. கீதா, உனக்கு கொலை விட தெரியுமா? கொலை விட அக்கா, நான் என்னைக்கு கொலை விட்டுருக்கேன்? நீங்க தாங்க விடணும். இந்த அக்கா கறி அவளாவது வந்திருக்காளா பாரு. வீட்டுக்குள்ள என்னதான் செய்வாளோ. எக்கா எக்கா, வெளியே வாக்கா. என்னையும் என்னத்துக்கு கூப்பிடுத? அதான் எல்லாரும் இருக்காவுல்ல, நீ பொங்கல் விட வேண்டியதானே. கொலை விடுறதுக்கு ஆள் வேணும், கொலை விட்டுட்டு போக்கா. நீங்க இன்னும் துணி மாத்தலையா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ தெரியல. எம்பிட்டு நேரம் ஆக்குறிய. பொங்கல் பொங்க போது கொலை விடுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். தமிழ் மக்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கீதா, இந்த பொங்கச்சோரை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே இந்த ரம்யா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். பொங்கல் விட்டுட்டாளான்னு பார்த்துட்டு வரேன். நீ வரியா? இல்லக்கா, நான் எங்க வர? நீங்க போங்க, நீங்க போயிட்டு வாங்க. நான் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கேன். சரி கீதா, அப்ப நான் துணியை மாத்திட்டு போயிட்டு வரேன்னு. சரிக்கா. நீ அவங்கள தேடிட்டு வர்ற? அவங்க எல்லாரும் அங்க இருந்து ரம்யாத்த வீட்டுல இருந்து வராங்க பாரு. ஏம்மா அங்க பாருமா. ஆமாட்டி, நான் அங்க போகணும்னு நினைச்சேன். அவங்க எல்லாரும் அங்க இருந்து இங்க வரவள. சரி, வரட்டும் வரட்டும். நெட்டவலிக்கா, ஓ சேலதான் சூப்பரா இருக்கு. ஹாப்பி பொங்கல் நெட்டவலிக்கா. போகல, என்னையே கிண்டல் அடிக்காத. சோப்பு கலர் எனக்கு எடுக்காதுதான். ஆனாலும் எங்க வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தாருன்னு கேட்டுனேன். ஏடி, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, சூப்பரா இருக்குடி. ஹாப்பி பொங்கல் டி. ஹாப்பி பொங்கல்க்கா. ஏக்கா, பொங்கச்சோரெல்லாம் வச்சு இறக்கிட்டியா? எல்லாம் முடிச்சிட்டேன்டி. உங்களை பார்க்கணும்னா இங்க வரணும்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் நீங்களே இங்க வந்துட்டியே. எவ்வளவு ஆடி அசைஞ்சு வர ஆளுவோ பாரு. ஏடி ரம்யா, கொஞ்சம் சீக்கிரம் தான் வந்தானேடி. ஆடி அசைஞ்சுதான் வருவியோ? அங்க பொங்கச்சோறு எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். வா சாப்பிட வா. உன் மவளை எங்க? ஏன் வசந்தி, நீயும் வா. உன் மருமவளை எங்க? அக்கா வருவாக்கா. இந்த பொன்னி பொங்கல் விட்டாளா இல்லையான்னு தெரியல. அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரணும்னு கிளம்புனேன். இந்த சேலை நான் பார்க்கலையே. எப்ப எடுத்த? நல்லா இருக்குடி. வசந்தி அக்கா முகத்துக்கு மட்டும் மேக்கப் அள்ளி தீட்டி இருக்கா. சும்மா இரு. அது கொஞ்சம் ரோஸ் பவுடர் அதிகமாயிட்டு. நீ வேற எப்ப பார்த்தாலும் என்னையே தான் கிண்டல் அடிப்ப. கீதா, கீதாக்காவை கூட்டு வந்திருக்க வேண்டியதானே? சாப்பிட கூட்டு வரலாம்ல, நீ ஏன் கூட்டிட்டு வரல? எல்லார் வீட்லயும் இன்னைக்கு பொங்கச்சோறு தான். பிறகு இங்க வைக்கிறது தான் நீனும் வச்சிருப்ப. புதுசா என்னத்தை வைக்க போற? நீ அங்க வா. ஜெவலி, சேலை சூப்பரா இருக்குடி. எப்படி எடுத்த? கழுத்துல மாலையெல்லாம் பழமா இருக்கு. ஆமா, நான் எங்க இருக்கேன்? எங்க வீட்டுக்காரர் தான் எடுத்துட்டு வந்தாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. அம்மியாக்கா, நீ உடுத்திருக்க சேலை நல்ல லேசா குலைவா இருக்கும் போல. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குக்கா. எந்த கடையிலக்கா எடுத்த? நான் எங்கடி புதுசா போய் எடுக்க போறேன்? லதாக்கா கூட போய் எடுத்ததுதான். வழக்கமா நாம எடுப்போம்ல, அந்த கடையில எடுத்ததுதான். நல்லா இருக்கா? கலர் பிடிச்சிருக்கா? எனக்கு என்னமோ லைட் கலர் மாதிரி இருந்துச்சு. உடுத்துனா நல்லா தான் இருக்கு. நான் உடுத்திருக்க சேலை தாண்டி கொஞ்சம் கனமா இருக்கு. என்ன செய்ய, என் தங்கச்சி போய் திடுதிப்புன்னு இதை வாங்கிட்டு வந்துட்டா. பின்ன அவ ஆசைக்காக சரி கெட்டுவோமேன்னு கட்டுனா கனத்த சேலையா இருக்கு. நல்லா இருக்குக்கா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. என்னை மாதிரி அதுக்கெல்லாம் கொஞ்சம் லேஸ் சேலை கட்டினா நல்லா இருக்கும். நம்மளுக்கு எங்க வாய்க்குது? நம்மளா போய் பார்த்து எடுத்தாதான் எடுக்க முடியும்.
என் தங்கச்சி நல்லா இருக்குன்னு அவ சரி தூக்கிட்டு வந்துட்டா. கனமா தெரியுது, பாட்ரு வேற வச்சிருக்கானா, இன்னும் கனமா தான் இருக்கு. சரிக்கா வாங்க, அப்படியே பொண்ணு வீட்டு பக்கம் போவோம். பொங்கல் விட்டாளா இல்லையான்னு பார்த்துட்டு வருவோம். என்னத்துக்கிட்டி அங்க அவ தொழில நிக்க முடியாது. அந்த ராதா வேற என்னத்தையாவது நம்மளை கண்டா பேசுவா. பிறகு எனக்கு கடுப்பா வரும். நல்ல நாளும் திருநாளுமா அவட்ட போய் நம்ம என்னத்துக்கு மல்லுக்கு நிக்கணும்? இக்கா அவளாம் ஒரு ஆளு, அதுக்காக அவளை சும்மா விட முடியுமா? என்னக்கா பேசுற? அவ வீட்ல இருந்து யாராவது வந்திருப்பாவோ, பொங்கல் அதுவுமா அவட்ட போய் மல்லுக்கு நிக்கவா? அதுக்குதான் வேண்டான்னே. ஆமா நீ போ, அவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடந்தா தப்பிப்பா. என்னத்தையாவது பிறகு நம்மகிட்ட பேசினா பிறகு வாங்கி கட்டிட்டு தான் போவா. அவ சொல்றதும் சரிதானே. நேத்து என்னமோ உங்ககிட்ட மல்லுக்கு நின்னாலாம், நீ பிசாட்டி விட்டுட்டு வந்திருக்க. 4 அரை செவியில இழுத்துருக்க வேண்டாம். ஏட்டி உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா கடங்க. நல்ல நாள் அதுமா அவட்ட போய் நம்ம என்னத்துக்கு சண்டை இழுக்கணும்? சரிக்கா, என்னதான் பண்ணலான்னு போய் பார்த்துட்டு வருவோம், வாயேன். சரிடி, உங்க ஆசைக்காக தான் வாரேன். அங்க போய் அவட்ட மல்லுக்கு நிக்க என்னால முடியாது. இன்னைக்கு நல்ல நாள் அதுமா அவட்ட போய் மல்லுக்கு நிக்கணுங்கிறியே. சரி வாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்க்கா. உங்களால தான் உங்க கோவமா வெளியே போயிட்டாங்க. போதும், வாய மூடு. அந்த ஆளுக்காக எங்கிட்ட எதிர்வியோ? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? எங்களை நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களா? ஒண்ணு இங்க நிம்மதியா இருக்க விடுங்க, இல்லன்னா நாங்க தனி குடிச்சனம் போறோம். அந்த ஆளுக்கு போக்கடா இது. போனா தன்னால திரும்ப வருவான். போய் உன் வேலையை பாரு. ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? நாங்க தான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சோம். நாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு சினிமாக்கு போலான்ட்டு இருந்தோம். இந்த மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே. சி, சினிமாக்கு போறானா? சினிமாக்கு நல்ல அடுத்த புருஷன் எங்க கிடப்பான்னு இழுத்துட்டு வந்து கட்டிக்க வேண்டியது, அப்புறம் அவன் கூட ஊர் ஊரா சுத்த வேண்டியது. இதானே வேலை உனக்கு? வாய முடுங்கக்கா, இப்பெல்லாம் பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இந்த வீட்டில் சம உரிமையோ அதே உரிமை எனக்கு இருக்கு. அது நான் உனக்கு போட்ட பிச்சை, அதை மறந்துடாத. இப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவீங்களா? நீங்க இதுக்காக தான் என்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்களோ? என்ன இந்த ஆளை நீயும் ஜாலியா இருக்கிறதுக்கு நான் வழி அனுப்பி வைப்பேன்னு நினைச்சியோ? இதுக்காக தான் இங்க கூட்டு வந்தேன். போய் வேலையை பாரு. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஏன் தான் அப்படி இருக்கீங்களோ? ரம்யாக்கா, நம்ம கூட தானே வந்தா, அதுக்குள்ளே இந்த லதாக்கா எப்படி சேலையை மாத்திட்டு வந்தா? நம்மலாம் பேசிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள போயிட்டு வரேன்னு போனா பத்தியா, அதுக்குள்ளே மாத்திருக்காட்டி. அங்க என்னடி பேச்சு? சும்மா கிடங்கடி. இவ்வளவு பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு, நீங்க வேற. நீ என்னாச்சு? என்னத்துக்கு உன் மேல இவ்வளவு கோவமா நிக்கிறா? எதுக்கு? நீங்களே கேளுங்க மேனி. படத்துக்கு போகணும்னு இருந்தாலாம், அவளை படத்துக்கு போக விடாம நான் கெடுத்துட்டேனா. அந்த ஆள்கிட்ட சண்டையை போட்டானா, அந்த ஆள் கத்திக்கிட்டு போயிட்டாராம். அதுக்கு எங்கிட்ட எரிஞ்சு விழுறா. ஓ, மகாராணி ஓம் புருஷனை இழுத்துக்கிட்டு இவா படத்துக்கு போறாளாமா? வாய் முடுங்க. எனக்கும் அவர் புருஷன் தான், அதை மறந்துடாதீங்க. உனக்கும் புருஷன் தான், யாரும் இல்லைன்னா அடுத்த புருஷனை இழுத்துட்டு வந்திருக்கல்ல, பின்ன உனக்கும் புருஷன் தானே. சும்மா தேவையில்லாம எங்கிட்ட வந்து எல்லாரும் சண்டை போடாதீங்க. நானே எங்க அத்தா கோவத்துல போயிருக்காங்களேன்னு கவலையில இருக்கேன். ரொம்ப பாத்தியப்பட்டவல்ல, அப்படித்தான் கோவப்படுவேன். இப்ப தேவையில்லாம எங்கிட்ட வந்து பேசாதீங்க. உங்களை யார் இங்க வர சொன்னா? உங்க வேலை ஏதோ அதை போய் பாருங்க. இங்க எதுக்கு வரீங்க எங்க வீட்டுக்கு? என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? ஏன் மைனி என்னைய பார்க்க இங்க வந்திருக்காங்க. உனக்கு என்ன வந்துச்சு? வந்தாங்களா பார்த்தாங்களா போக சொல்லுங்க. அதை விட்டுட்டு எங்கிட்ட எதுக்கு மல்லுக்கு நிக்கிறாங்க? பயமுடு. சும்மா தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் எதையாவது வம்பளத்துக்கிட்டே இருப்பியோ? உன் வேலை ஏதோ அதை போய் பாரு. அதை விட்டு போட்டு நாங்க எதுக்கு வரோன்னு உங்ககிட்ட எல்லாம் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் கெடுத்துட்டே. பொங்கல் அதுமா பொங்கலை வச்சுட்டு நானும் என் புருஷனும் வெளியே போலான்னு நினைச்சிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டியே. இனிமே என்ன இருக்குங்க? இல்லல்ல, அப்ப வாயை மூடிக்கிட்டு போய் வேலைய பாரு. வந்துட்டா பெருசா. அக்கா பத்தியா, எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு என்ன அமுளி முழிக்கிறா. இவளுக்கு இது தேவையா? ஆமாட்டி, அடுத்த புருஷனை கட்டினா இந்த படம் தான் படணும். எட்டி சும்மா இரு, லதாக்கா நம்மள ஏசப்பறா. நீங்க என்னத்த அங்க குசு குசுன்ட்டு கிடக்கியே? சும்மா கிடக்க மாட்டீங்களோ? என்ன ஜென்மங்களோ, எல்லாம் இங்க வந்து என்னைய டார்ச்சர் பண்ணதுக்குனே வருது. இதுகளுக்கு வேற வேலையே இல்லையோ? சும்மா கிடக்குறியா? பொங்கல் அதமா எதையாவது ஏனைக்கு கோணையா பேசிட்டு அப்புறம் வாங்கி கட்டாத. மரியாதையா போய் வேலையை பாரு. எல்லாம் தெரியும், நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஏக்கா பத்தியா, நீ போடல ஓடியே போயிட்டா. பாட்டி திமிரு பிடிச்சவா, எப்பா பார்த்தாலும் மல்லுக்கு தானே நிக்கிறா. இக்கா அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். இடி பொன்னி, பொங்கல் ஊட்டியா இல்லையா? என்னத்துக்கு காலையிலேயே அந்த ஆள்கிட்ட சண்டை போட்ட? அவனெல்லாம் விளக்கமாத்த கொண்டு அடிக்கணும் மைனி. என்னைய பாடாதான் படுத்தி எடுக்கிறான். இந்த பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதை கட்டுறதுக்கு துப்பு இல்லை. புது பொண்டாட்டி கூட படத்துக்கு போறானா? 1000 ரூபாய் டிக்கெட்டு, அதை வாங்குறதுக்கு 2000 ரூபாய் வச்சிருந்தேன், அதை நீ ஏன் எடுத்த அப்படின்னு எங்கிட்ட மலுக்கு நின்னா. கொடையா கொடுத்தேன், அப்படியே வீஞ்சுக்கிட்டு போயிட்டான். அதுக்கு தான் இவன் அந்த வரத்து வர்றா. எவ்வளவு திமிரு இருக்கு அவனுக்கு. பிள்ளைக்கு படிப்போட அவனுக்கு படம் முக்கியமா இருக்கோ?
வரட்டும், அவனை 4 குடுக்குறானா இல்லையான்னு பாரு. அக்கா, நம்ம பஞ்சாயத்து இப்போதுக்குள்ள தீராது. வாங்கக்கா, கமெண்ட்ஸ் போட்டவங்க பேரெல்லாம் சொல்லுவோம். ஆமாட்டி, எல்லாரும் பொங்கலை கொண்டாடிட்டு சாப்பிட கிளம்பியிருப்பாங்க. நம்ம இன்னும் கமெண்ட்ஸ் போட்டவங்க பேரையே சொல்லலையே. சரி, முதல்ல சொல்ல ஆரம்பிப்போம். வித்யா ரவிச்சந்திரன், பூமாரி ஆர்மி, ஜெயசுராஜன் பிரியதர்ஷினி, வெனிஸ் ஃபேக்ட், ஸ்ருதி, அல்பின் ஜோஸ், சரளா ராமன் குட்டி, ரீமா, அருண், தமிழ்செல்வம், பரத் கண்ணன், வல்லவன், குருச்சந்திரன், ராகினி டிஎஸ்எம், ஸ்ருதி, பூமாரி ஆர்மி, இவங்க அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டி, அப்புறம் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிடுவோம். திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்க சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தினமும் மறக்காம வீடியோவை பாருங்க. தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். உங்களுக்கும் உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாரும் மறக்காம வீடியோவை முழுசா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.